அவள் தானே எங்கள் புன்னகை. சந்தியா, 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 கதவை தர. சந்தியா, அத்தை. இப்பதான் எந்திரிக்கிறியா? சரி, டோர் ஓபன் பண்ணு. ஓபன் பண்றத. சீக்கிரமா. இந்த ஓபன். ஐயோ, இப்போ என்ன பண்ணுவேன்? டோர் ஓபன் பண்ணா இந்த லூஸ் உள்ள வந்து தூங்குறது தெரிஞ்சிருமே. இதுக்கு தான் சொன்னேன், சீக்கிரம் எந்திரிச்சு போடான்னு. பேசுற நீ இங்கே படுத்து தூங்கிட்டீல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அத்தை தப்பா நினைச்சிருவாங்களோ? சந்தியா, சீக்கிரம். அத்தை, சீக்கிரம் ஓபன் பண்ணு. என்ன, நான் எல்லா ரூம் போனோம், எல்லாம் ஆடி அசைஞ்சு இப்பதான் எந்திரிச்சிட்டு இருப்பாங்க. டைம் ஆயிரும்ல, கிளம்பறணும்ல. அத்தை, அது நீ எதுக்கு பயப்படுறேன்னு தெரியும். சரண் உள்ளதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். கதவை தர. அது வரேன் அத்தை. அத்தை, அது நான் ஒண்ணுமே சொல்லல. எங்க கதவை திறந்த டைம் உள்ள வந்து தூங்குனது அத்தைக்கு தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு பயந்துட்டியோ? அதுக்காக இல்லை அத்தை, உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. ரெண்டாவது, நீங்க அவ்வளவு தூரம் அங்க சொல்லி இவரை இங்க வந்து படுத்துட்டார்ல, அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன, அவனுக்கு எப்படி சொல்கிறது, அங்கே இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்காது. அதனால உங்ககிட்ட பேசணும்னு வந்து அப்படியே அசந்து தூங்கியிருப்பான். இதில் என்ன இருக்குது? ஆமாத்த, நீங்கள் தானே சொன்னீங்க மறுபடியும் 2 பேத்துக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு. அவன் அவர் பேச தான் வந்தார். அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது தூங்கிட்டாரு அசதியில். நானும் சரி தூங்கிட்டு போட்டோன்னே நானும் அப்படியே தூங்கிட்டேன். சரி, அதெல்லாம் அத்தை ஒன்றும் நினைக்கல. என்ன, சரி, சீக்கிரமா அவனை எழுப்பி சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்புங்க. எப்படியும் வீட்டிலேருந்து 9 மணிக்குள்ளே கிளம்பிடணும், ஓகேவா? அப்படின்னா தான் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்க அத்தை, நான் கிளப்பி விட்டுறேன். நீங்கள் போய் மற்றவங்களெல்லாம். சரி. என் ஃப்யூச்சர் லைஃப்பில் நான் எப்படிலாம் வாழணும்னு நினச்சனோ அப்படிலாம் எனக்கு ஒன்று அமையுது. மாமியார்லேருந்து ஒரு பொண்ணுக்கு அவள் ஃப்யூச்சர் லைஃப்பில் அவளுக்கு இப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமா. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு 50% கூட அவள் ஆசைப்பட்ட மாதிரி இருக்காதான். ஆரம்பத்தில் எனக்கு அதில் 1% கூட இல்லை. ஆனால் இப்போது 100க்கு 200% எல்லாமே இருக்குன்னு தான் நான் சொல்ல. கட்டின புருஷன்லேருந்து மாமியார் வரைக்கும் எல்லாருமே ஒவ்வொரு விதமான அன்பை இந்த குடும்பத்தில் கொடுக்குறாங்க. அதில் உன் அன்பு ரொம்ப பியூராக இருக்குது. உன்னை மட்டும் என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ. என்னை விட துரதிருஷ்டசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. என் சொல்லும். ஓய் தூங்கலாம், எந்திரி. கிளம்ப வேணாமா கோவிலுக்கு? ஊருக்கு கிளம்பணும்ல. டேய், ரொம்ப பண்ணாதானே. எந்திரி. நான் போய் உனக்கு ஹீட்டர் போட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன். இப்போ நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள நீ எந்திரிக்கல, அவ்வளோதான். டேய் எருமை, சீக்கிரம். சரியான இம்சடி, தூக்கமா வருது. இங்க பாரு, மறுபடியும் படுத்தேன்னு வச்சுக்கோ, மூஞ்ச பேத்துருவேன். போடி. என்ன மீன் தொட்டி காணா? சந்தியா, எங்க ஃபிஷ்ஷ காணா? பதறாத, ஒண்ணும் இல்ல. நான் தான் அந்த சைடு கேப் இருக்குல, அங்க வச்சிருக்கேன். ஏன்னா சப்போஸ் நீ தூங்கும் போது காலையில வச்சு தட்டி விட்டுன்னு ஒரு பயம், அதனாலதான். ஏய், நான் அதுக்கு இங்க வச்சிருந்தேன்னு உனக்கு தெரியுமா? நான் காலையில எந்திரிக்கும் போது அது மூஞ்சில தான் முடிக்கலான்னு. இவனோட காதலுக்கு ஒரு அளவில்லாம போச்சு. ஏன்டா? கழுதைக்கு தெரியுமாடி காதல் வாசனை? உண்டோ? நீ கழுதைன்னு சொல்றேன், எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எனக்கும் பேச தெரியும். வாய் மூடிடு. இட்டு போனவன். சீக்கிரம் எந்திரிச்சு போய் பல்லு விளக்குடா. ரெஸ்ட் ரூம்ல தானே விளக்க முடியும். நீ உள்ள குளிச்சிட்டு இருந்தீனா? ஓ, அது வேற இருக்கா? சரி, வெயிட் பண்ணு. மாவளே, என்ன வாய் பேசுற, என்ன திமிர் பண்ற? இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. குடிக்கவா போற? தண்ணி வந்தா தானே குடிப்ப. அடுத்து சரண் தண்ணி கொண்டு வான்னு என்ன நீ கூப்பிடுவ. நானும் தண்ணி எடுத்துட்டு வருவேன். அப்புறம் என்ன, ஒரே ரொமான்ஸ் தான். ரொமான்ஸா பண்ண தெரியலன்னு சொன்னா இப்ப பாருடி. என்ன? ஒண்ணும் இல்லையே. அப்புறம் எதுக்கு அப்படி பாத்தீங்களா? அது தெரியாம பாத்துட்டேன். ஏதோ கேட்க வந்திருக்கீங்க, நல்லா பச்சையா தெரியுது. என்னன்னு கேளுங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விக்ரம் சார், எகத்தாளம் தாண்டி. எனக்கு உன்னை என் செல்ல புருஷான கூப்பிடணும்னு ஆசை, ஆனா முடியல. அதான். அது ஒன்றும் இல்லை. அது டக்குன்னு சார் மட்டும் தொண்டைக்கிட்டே நின்று வரமாட்டேங்குதா, அதான் சார் தனியா. ஓ,
பரவாயில்ல இருக்கட்டும். ஏன் இத்தனை நாளா உங்களை சார்னு கூப்பிட்டா திரும்ப திரும்ப சார்னே கூப்பிட்டே இருக்கணுமா? உங்களுக்கு பேர் விக்ரம் தானே? நான் விக்ரம் தான் கூப்பிடுவேன். நான் இப்போ நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. உன்னைய ஆரம்பத்திலே நீ என்னை வாங்க போங்கன்னு கூப்பிடு, இல்ல சார்னு கூப்பிடுன்னு தான் உன்கிட்ட நான் சொன்னேன். சாரி விக்ரம்னு கூப்பிடுன்னு தான் சொன்னேன். பாத்தீங்களா உங்க வாயில இருந்து வருது. அப்ப நீ என்ன சார்னு தான் கூப்பிடணும்னு நீங்க என்ன கட்டளை சொல்றீங்க, கட்டளை போடுறீங்க, அப்படித்தானே? நான் ஒண்ணுமே சொல்லல. சரி விடுங்க. என்ன சொல்ல வந்தீங்க? ஏன் மறுபடியும் முதல்ல இருந்தா? ஐயோ அது இல்ல, என்னமோ சொல்ல வந்தீங்க, அத சொல்லுங்க. நான் என்னமோ சொல்ல வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க கண் அசைவிலேயே நீங்க என்ன என்கிட்ட நினைக்கிறீங்கிறத கண்டுபிடிச்சிருவேன். ஸோ ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. நீ ஏன் சைக்காலஜிஸ்டா? இல்ல, ஏதோ சொல்லிடுவேன். என்னன்னு சொல்லுங்க. இல்ல சாரி கட்டலாம்ல, கோவிலுக்கு தானே போறோம். பட்டு சாரிலாம் கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு நெத்தியில குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அப்படி பார்க்க நல்லா இருக்கும். இது இது என்ன? என்ன சொன்னீங்க? புரியல. என்ன? சும்மாவே பார்க்க அழகாதான் இருப்ப, ஆனா இந்த பூ பொட்டு அப்புறம் இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதெல்லாம் வச்சா கொஞ்சம் பார்க்க இன்னும் நல்லா இருக்கும் லுக்கா. ஏன் சிம்பிளா இந்த சுடிதார்? ஏன் என்ன அப்படி பார்க்கணும்னு ஆசையா இருக்கோ? இல்ல அப்படி இல்ல, இல்ல அப்படி வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம். என்ன? எதுக்கு அப்படி? என்ன பண்றீங்க? ஏன் பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொல்லல, ஆனா இப்போ இத பண்றது தப்பு. ஓய், உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமோ? விக்ரம், என்கிட்ட ஏதோ பேசணும், ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களால அது பேச முடியல. இது எப்போதுமே நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்துலலாம் டைரக்டா உங்களால பேச முடியாது, அதான் இன்டைரக்டா பேசுறீங்க. என்ன கேட்ட கேள்விக்கு பதிலவே காணோம். குழந்தைங்கன்னா எல்லாத்துக்குமே நார்மலா பிடிக்கும், இதுல உனக்கு மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? நான் தான் தப்பா புரிஞ்சுட்டனும். இவளுக்கு நம்ம மேல லவ் இல்லை. லவ் இருந்திருந்தா நான் கேட்டோன்னையும் பதில் சொல்லியிருப்பாள்ல. நான் தப்பு பண்றேன். தள்ளி போயிடலாம். ஒரு சில விஷயத்தெல்லாம் டைரெக்டாக சொல்லிட முடியாது, இன்டைரக்டாக சொன்னால் அது புரியவும் புரியாது. ஒருவேளை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் கூட அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை. என்னடி சொல்ல வர? எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் உங்களை மாதிரியே ஆண் குழந்தைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேர்ள்ஸுக்கு பெண் குழந்தையை விட ஆண் குழந்தை மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதுவும் தான் புருஷன் மாதிரியே இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், உங்களை மாதிரி ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்னு. சரி ஓகே. நான் விக்ரம். அம்மா. அத்தை. என்ன கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? என்ன ஒரு மாதிரி நின்று பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நிக்கிறத பார்த்தா கிளம்பிட்டீங்க தான் போல. கிளம்பிட்டோம்மா. அனிதாவுக்கு ட்ராவல் ஒத்துக்காதுன்னு சொல்லி சொன்னாலா, நான் உன் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆறுதலா. ஓ, அப்படி பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டில, அதனால அப்படிதான் பேசுவீங்க. அதான் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கோ. என்ன புரியுதா? என்னாச்சு அத்தைக்கு? என்ன மானிதா, ரொம்ப டீப் டிஸ்கஷன் போல. சரி ஓகே, சீக்கிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு வர வெளியே பாருங்க. என்ன புரியுதா? சீக்கிரம் கிளம்புங்க. சரிம்மா. விக்ரம், பொய் சொல்லலாம், ஆனா பொய்யவே மறைக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்றது இருக்கு தெரியுமா? அது வேற லெவல்ல இருக்கு. அனிதா, ஒருத்தவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னா அவங்கள தாண்டி அந்த பொய் சொல்றதுக்கும் துணையா இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, என்னைக்கா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் வெளியே வரத்தானே போகுது. பொய்யெல்லாம் ஜெயிக்க போறது இல்லை, ஆனா உண்மை அப்படி கிடையாது இல்லையா? அதான் நான் வரேன். நான் வெளியே வெயிட் பண்றேன், வா.
சோ ஊருக்கு போடும் போடும்னு சொல்லி 5 மணிக்கெல்லாம் எழுப்பி போட்டு குளிக்க சொல்றானுங்களே. ஐயோ முடியல. நான்லாம் காலேஜுக்கு வேலைக்கு போன கூட 8 மணிக்கு எந்திரிச்சு அப்போதைக்குன்னு கிளம்புறவன். என்ன போய் 5 மணிக்கு எழுப்பி போட்டீங்கல்ல. சோ இனி நேரத்துல இந்த பாத்ரூம்ல போய் குளிச்சு மகேஷ் அண்ணா. டேய் தம்பி என்னவா? எதுக்கு தம்பின்னா கூப்பிடுற? எப்ப எப்படி கூப்பிடு அப்படி கூப்பிட வேண்டியதானே. ஓவரா பண்ணாத. என்ன ஒண்ணும் இல்ல, என் ஜட்டி காணா பாத்தியா? டே நான் என்ன இங்க ஜட்டி விளம்பரமா பண்ணிட்டு இருக்கேன்? உன் ஜட்டி காணா நீ என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. வாட்டுதான் வந்து கேட்க முடியும். நேத்து நீ தான் ரூம் சைடு வந்துட்டு போனியா? டே அடிச்சு மூஞ்ச பேத்துருவேன். என்ன ஒரு ரூம் சைடு வந்துட்டு போனா உன் ஜட்டி எடுத்துட்டு வந்துருவேன்னு அர்த்தமா? டேய் பாரு ஏற்கனவே நான் தான் சொல்லிடுவேன்டா, பேசாம போடா. நானே செம்ம கடுப்புல இருக்க காலங்காத்திலே ஊசி போட்டு குளிக்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு. எனக்கு தெரியாது இப்ப என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது. எனக்கு இப்ப என் ஜட்டி வேணும். டே அரைஞ்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பாத்துக்கோ. சும்மா இடம் வந்து ஜட்டி கடை அந்த கடை இந்த கடைன்னு கேட்டுட்டு இருக்க. ஆமா எனக்கு ஏதோ சொல்லிடுவேன் சொல்றத பார்த்தது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அங்க பாரு ஏற்கனவே டைம் ஆயிட்டு இருக்கு. இப்ப என் ஜட்டி எடுத்து கொடுப்பியா மாட்டியா? டே சரண கூட ஒரு அளவில் எடுத்துப்பேன்டா. என்ன அவன் கூட இந்த மாதிரி வந்து என்கிட்ட கேட்டு ஒருவேளை ஜட்டில என் ஜட்டி கூட எடுத்து போட்டு போவான்டா. ஆனா நீ இருக்க பத்தியா? உன் ஜட்டிலாம் மனுஷன் போடுவானா? இங்க பாரு காடுன்னு ஜட்டிக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அம்மா பாமா இவ்வளவு நேரம் உன்னதாமா தேடிட்டு இருந்தேன். என்ன தேடிட்டு இருந்தியா? என்னாச்சு? சின்னவன் எங்க பண்ணிட்டு இருக்க? டேய் என்னடா ரெண்டு பேரும் பனியனை போட்டு நின்னுட்டு இருக்கீங்க? நான் ஒவ்வொருத்தரா வந்து எழுப்பி கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கணுமா? அவங்க உங்களுக்கு அறிவில்ல. நைட்டு என்ன சொன்னேன்? எல்லாம் சீக்கிரமா கிளம்புன்னு சொன்னா இல்லையா? மா நான் கிளம்பிட்டு தாம இருந்தேன். இவன் தாம தேவையில்லாம் வந்து ஜட்டிக்கான அதற்கான எடுத்து கூட எடுத்தியா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காமா. ஜட்டி காணாமா? டேய் 7 வயசாகுது. என்ன என்ன பேசிட்டு இருக்க? என்ன நடந்துட்டு இருக்க? மா என்னமா 7 வயசானாலும் ஜட்டி போடதானமா செய்யணும். அப்ப என் ஜட்டி எடுத்துட்டு ஜட்டி கொடுக்க சொல்லுமா. இங்க பாரு மாதவா என்கிட்ட சும்மா சண்டை போட்டுட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் கிளம்பணும். நீ ஃபர்ஸ்ட் வெளிய போ. உன் ஜட்டி போய் காட்டு. நீ எடுத்துட்டு வந்துப்ப. காட்டிட்டு நான் கிளம்பிடுவேன். டேய் கருப்பு பிடிச்சவங்களே என்னடா பேசிட்டு இருக்கீங்க? மா நம்பாம நீ கிளம்ப விட மாட்டேங்கிறாமா. நாளா எடுக்கலம்மா. இன்னும் எதுக்குமா நான் எடுக்க போறேன்? என்கிட்ட இருக்கும்போது நான் அடுத்த ஆசைப்படுவேனாமா. அது எதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்றேன்? பின்னென்ன ஒப்பாரி வச்சு அழுக விடாம நீ ஏன்டா படுத்திட்டு இருக்க? டேய் இங்க பாருடா. டேய் உங்க கூட பிறந்தவனுங்க தானே 5 பேரும். எதுக்காவது சண்டை போட்டுருக்கானுங்களாடா? நீங்க 2 பேரும் ஏன்டா இது வரைக்கும் சரண் கிட்ட வம்பிட்டு இருந்தப்ப சரண் கல்யாணம் ஆயிடுச்சு. சோ பாரு ஜட்டிக்கு சண்டை போடுவீங்களோ இல்ல உங்க பனியனுக்கு சண்டை போடுவீங்களோ எதுக்கோ சண்டை போட்டு இப்ப நீங்க கிளம்பல அவ்வளவுதான் பாத்துக்கோ. அப்புறம் நீங்க மனுஷாவே பார்க்க முடியாது. எரும மாடு தடி மாடு மாதிரி 2 வளர்ந்துருக்கு பாரு. டேய் உனக்கு எஞ்சி கேக்குறா. நாளா எடுத்துட்டு வரலடா. ஒழுங்கா போய் தேடுறா போடா. இனிமே என் ரூம் சைடு வா. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வந்துட்டு சைடுக்காக ஜட்டி ஆட்டை போட்டு போயிட்டேன். டேய் திரும்ப அப்படியே சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஒரு ஜட்டி வாங்க கூட வக்கீல் இல்ல நானு. ஆர்கரி இருந்தாலும் இருக்கோம் போட. ஒரு கேவல ஜட்டி வச்சு நீ அசிங்கப்படுத்திட்டு போறான். அந்த ஜட்டி அளவுக்கான நான் கேவலமா இருக்கேன். ஒரு ஜட்டி வாங்க கூட வக்கீல் இல்லடா நானு. நான் அப்ப லவ் பண்ணணும். தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ. ஏய் என்ன தைரியமா ரூம்குள்ள வந்திருக்க? அது இந்த Dress எப்படி இருக்குன்னு கேட்டு போலான்னு. என்னது இது புதுசா? ஏன் கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? இல்ல இந்த Dress ஓகேவா இருந்தா இத போட்டுக்கறேன், இல்லனா வேற Dress சேஞ்ச் பண்ணிக்கலாம் தான். ரொம்ப தாண்டி தைரியம். என்ன சரண் கண்ணுல மாட்டுற வரைக்கும் மாட்டினா அவ்வளவுதான். அவன் பொண்டாடி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். என்ன உனக்கு தான் ஏதோ சொல்லிடுவேன். ஓஹோ ஏய் மூடிட்டு சொல்லுடா. ரொம்ப தாண்டி அசிங்கமா பேசுற. என்ன இப்பதான் ஒருத்தங்கிட்ட ஜட்டியை நான் என்னது? ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்ல. ட்ரெஸ் வேற லெவல் மரணமாஸ். மூடு. ஜட்டிக்காக கேவலமா சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல, அப்பவே நான் இங்க தான் நின்னுட்டு இருந்தேன். ஏய் சத்தியமா சொல்றேன்டி, அவன் ஜட்டிலாம் நீ எடுத்துட்டு வரடி. எப்படி சண்டை போடுறான்னு தெரியுமா? பயமுறா கர்மம். இப்படியே பேசுற? ஆள பாரு. நீ தானே கேட்டேன்னு சொன்ன. உனக்கு வந்து அறிவு இருக்காடி? இங்கதான் ஜட்டி சண்டை போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஒன்னு ஒட்டி கேட்க சொல்லுது. ஆமா நீங்க ஜட்டி சண்டை போடுவீங்க, அதனால ஒட்டி கேட்கணும் வந்து நின்ன பாரு. நான் என் Dress எப்படி இருக்குன்னு கேட்டு போறேன் வந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் எப்படி இருக்கேன்? அது என்ன மார்பில் படரும் உன் பார்வை திரவும், இதயம் புதரில் சிதறி சிதறி வழிவரே, ஓர் உதிரம் துளியில் உதிரம் முழுதும் நதிர்வதே, உருகாதே உயிரே விலகாதே மனதே, உன் காதல் வேரை காண வேண்டி வானம் தாண்டி உணர்வு
இல்ல எப்படி இருக்கேன்னு கேட்டில அதான். டே மகேஷ், என்ன அச்சுச்சுச்சுச்சுச்சு, என் செல்ல குட்டி, என் ஜாங்கிரி, என் பூங்கி, ஐ மிஸ் யூடி தங்கம். மிஸ் யூவா? சி, இவன் என்ன ரகம்னே தெரியலையே, இத போய் மிஸ் யூங்கிறான். கடலை தானே போட்டுட்டு இருந்தான். டேய் 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 எழும. சரி என்ன டெடிபியர் தூக்கி வச்சு என்னடா கொஞ்சிட்டு இருக்க? டே அண்ணா, அதுவா ஒண்ணும் இல்லடா, நான் தான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, அவன் ஞாபகமாவே இருந்துச்சா, அதான் டெடிபியர் தூக்கி வச்சு முத்தம். டேய், உன்ன மாதிரி இந்த உலகத்துல யாரும் லவ் பண்ண மாட்டாங்கடா. டேய், அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, இந்த நேரத்துல டெடிபியர் தூக்கி வச்சு இப்படி முத்தம் கொடுத்துட்டு இருக்க. உனக்கு என்ன, நீ லவ் பண்ற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணி உன் கூடவே வச்சிருக்க, நான் அப்படியா? இன்னும் என் காதல கூட சொல்லல, நினைப்பிலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி சரி, நான் கூட உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டேன். இல்ல இல்ல, நல்லா தான் இருக்கேன். சரி, உனக்கு இங்க என்ன வேலை? அது டேய், நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா சிரிக்க கூடாது. நீங்க மூடிட்டு சொல்லுங்க, சிரிக்கலாமா வேண்டாம் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். டேய், நான் அண்ணன்டா, என்ன கேவலமா அசிங்கப்படுத்துற? சரி ஓகே, விடு விடு, ஒன்றும் இல்லை. எனக்கு எனக்கு அவகிட்ட வம்புடுக்கணும்டா, அதனால நான் பாத்ரூம்ல, அதாவது எங்க பாத்ரூம்ல வர தண்ணி வாட்டர் கனெக்ஷன் இருக்குல்ல, குளிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குள்ள யூஸ் பண்ணுவோம்ல, அந்த வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணி விட்ட. ஐ மீன் அந்த கேட் வால் மட்டும் அடைச்சிட்டேன். ஆனா இதை நீ யார்கிட்டையும் சொல்லிட, ஏன்னா அவ உங்ககிட்ட தான் கேட்பா. அதான் முன்னாடியே சொல்லி வச்சுட்டா ப்ராப்ளம் எதுவும் இருக்காது இல்ல, அதான். ஓ சரி சரி, நான் சொல்ல மாட்டேன், போ போ. என்ன ரொமான்ஸா? அம்மா நேற்று தான் பச்சையா சொன்னாங்க, பொண்டாட்டிங்க ரூம் கூட போய் தூங்கக்கூடாது, பொண்டாட்டி கூட இருக்கக்கூடாதுன்னு. ஆனா நீ இருக்க பத்தியா சரணே? போடா, உனக்கு என்ன? நீயும் இப்ப லவ் பண்ற பொண்ண பக்கத்துல வச்சிருந்தா ரொமான்ஸ் பண்ணாம இருக்க முடியுமா? நான் அவளை லவ் பண்றேன்டா, வம்பளுக்கணும், அதான். ஆனா நேரம் வந்து அண்ணி என்கிட்ட கேட்பாங்கன்னு சொல்ற பத்தியா அங்க இருக்க. சரி போ, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், போ. என்ன நீ தொடர்த்தி விடுறதே குறியா இருக்கா? சரி சொல்லக்கூடாது, அதுக்குதான். ஓகே, நான் வரட்டா? நான் எதையும் சொல்ல மாட்டேன்டா, அப்பா சாமி, போ. அது நான் வரேன். அப்புறம் ஒண்ணு, இப்ப என்னடா, நம்ம அண்ணா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டை எடுத்து கொடுத்தாங்கல்ல, அந்த சட்டையை போடு. நம்ம ரெண்டு பேரும் கலக்கலா கண்ணாடியில போட்டுக்கிட்டு சூப்பரா செல்ஃபி எடுத்து சில வெறுப்பேற்றலாம், ஓகேவா? எப்படியும் இப்ப அவளுக்கு எனக்கு சண்டை வரும், அது நல்லாவே தெரியும். அதனால அவளை வெறுப்பேற்றி ஸ்டேட்டஸ்ல ஸ்டோரியில தெரிவிக்க விடணும். அதனால ஒரே மாதிரி ட்ரெஸ் போடு, ஓகேவா? இல்லனாலும் நம்ம அண்ணனுங்க எல்லாரும் ஒரே மாதிரி தண்டை போடுவாங்க, நானும் அதை தண்டை போட போறேன். இல்ல நீ மறந்துடுவீல, அதான் வெறுப்பேற்றி ஸ்டேட்டஸ் போடணும், அதுக்காக தான். சரிடா போடா, நான் குளிக்கவே இல்லடா, நீ பேர் குளிச்சுட்டு வந்து நிக்கிற, போடா. நான் என்ன குளிக்கவே இல்ல, என் பொண்ணு குளிச்சிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் தான் நான் போய் குளிப்பேன். அது வரைக்கும் நம்மளுக்கணும்ல, அதான் இப்ப எதுவும் தண்ணி வரல, அதை வச்சு ஒரு சண்டை போட்டு வந்துடுறேன், ஓகேவா? பாய். இப்படியே 2 பேர் கூடயே பேசிட்டு இருக்கோம், சீக்கிரம் ஆளு நம்ம வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்துடலாம், போ. வரேன், போடா. ஐயோ கடவுளே. ஏய் ஏய், இங்க பாரு, பைத்தியக்காரி மாதிரி புலம்பிட்டு இருக்காம முதல்ல போ. நான் இதுக்கு தான் உங்ககிட்ட சொன்னேன், என்ன எப்போதுமே எல்லாருமே வீட்டில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு. என்ன நம்ம லவ் வீட்டில் தெரியிற வரைக்கும், ஐ மீன் சரணுக்கு உண்மை தெரியிற வரைக்கும் இப்படிதான் இருந்தாகணும். நல்ல வேளை நான் வரும்போதே டோரை ஓபன் பண்ணி வச்சிட்டு வந்தேன். சப்போஸ் அவன் இப்படி கிராஸ் ஆகி போகும்போது நான் பார்க்கலனா அவ்வளவுதான், என் அக்கா வாழ்க்கை நானே மறுபடியும் எடுத்துட்டு மாதிரி இருந்திருக்கும்ல. சரி பேசாம இரு, கடவுள் எதையும் காரணம் இல்லாமலாம் செய்ய மாட்டாரு, புரியுதா? நினைக்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு. சரி வருத்தப்படாத, முதல்ல இப்படி என் கூட நீ தனியா நின்று பேசாத. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு, எப்படியாவது எங்கேயாவது மாட்டிக்கிடுவோமோன்னு. உன்னை விட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப எப்படி இந்த பொம்மையை வச்சு சமாளிச்சேன், எல்லா நேரமும் இப்படி சமாளிக்க முடியாது. அவனுக்கு உண்மை தெரிஞ்சது, அவன் திரும்ப என்ன நிலைமைக்கு போவானே, அதை என்னால கண்ணிச்சு கூட பார்க்க முடியல. புரியுது, இனிமே இப்படி பண்ண மாட்டேன், நான் வரேன். சாரி. சாரிலாம் ஒன்றும் வேணாம், புரியுதா? வரி பண்ணாம போ. கொஞ்ச நாள் சீக்கிரமா சரியாயிடும், ஓகேவா? I love you.
பாரு கனி, அந்த Dress போட்டினா உன்னால கம்ஃபர்டபிளா இருக்க முடியாது. இந்த Dress போட்டுக்கோ. இது எவ்வளவு நீட்டா இருக்கு. இத போட்டுக்கிட்டா என்ன? அது பஸ்ல போகும்போது கசகசன்னு இருக்கும்டா. இத போட்டுக்கிட்டீனா ஃப்ரீயா இருக்கும்ல. நீ ஒரு ரெஸ்ட் ரூம் போறனாலும் ஈஸியா இருக்கும்ல. அம்மா ஈஸியா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல. இருந்து கொடி, உன்னை நான் எதுவுமே சொல்லல. ஆனா அந்த Dress வேணாம். சொன்னா கேளு. அப்புறம் அம்மா கோவப்படுத்தினா அப்புறம் அம்மா அடிச்சிருவேன். என்ன? ஆனா வாய் இருக்கு பாத்தியாடி. ஓ கடவுளே, எனக்கு என்ன பண்றதே தெரியல. ஏ கனி, என்ன சாதிரா, என்ன இன்னும் கிளம்பாம இருக்க? என்ன எதுக்கு ட்ரெஸ் வச்சுட்டு இப்படி இது பண்ணிட்டு இருக்க? ஐயோ அத்தை, இந்த Dress வேணாம், இந்த Dress சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படிங்கிற. முட்டியவே முடியாத ஒத்த கால்ல நிக்கிறாத்த. பஸ்ல போகும்போது ஒரு மாதிரியா இருக்கும் அப்படிங்கிற, கேட்க மாட்டேங்கிறா. கனி, அம்மா நல்லதுக்கு தானே சொல்லுவா. என்னது இது, வாங்கி போட்டுக்கோ. ஐயோ அத்தை, என்னால முடியல அத்தை, சத்தியமா முடியல. இவ்வளவு நேரம் இவர் போட்டு நீ பாடா படுத்துறாரு. இப்பதான் அவரை நான் எப்படியோ கால விழுகிறது போய் கெஞ்சி குத்தரிக்கு போய் பாத்ரூம்ல குளிக்க சொன்னேன். குளிச்சிட்டு இருக்காரா இல்ல உள்ள தூங்கிட்டு இருக்காரான்னு தெரியல. இது 5 மணிக்கு எந்திரிக்க சொல்றதுலாம் எல்லாரும் ஒரு மாதிரியா சுத்தி தெரியுறாங்க. என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. ஒவ்வொருத்தரா எழுப்பி ஒன்னொன்னே பண்ண சொல்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சமைக்கிற வேலைலாம் எதுவும் இல்லை. நான் வெளியே ஆர்டர் பண்ண சொல்லிட்டேன். ஓகேவா? அதனால பொறுமையாவே கிளம்பு. ஆனா என்ன கொஞ்சம் நம்ம டைமுக்கு சீக்கிரமா கிளம்பணும். அதனால அதை கொஞ்சம் பாத்துக்கோ. சரிங்க அத்தை, இதுதான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி விடு, ஊருக்கு தானே போறோம். அந்த ட்ரெஸ்ல இருந்துட்டு போறா. எதுக்கு விடு, அவதான் அடம் பிடிக்கிறாளே. அத்தை, சின்ன சின்ன விஷயத்துக்கே அடம் பிடிக்கும் போதே அதை தட்டி வைக்கணும் அத்தை. நாளைக்கு இதுதான் வேணும், அதை நம்ம பண்ணக்கூடாது நிற்கும் போது இதுதான் வேணும் ஒத்த கால நிற்கும் போது நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அத்தை. சின்ன குழந்தை தானம்மா, போக போக பழகிக்கிறோம். ஓகேவா? ஒரு அம்மாவா இருந்து ஒன்னானதை தாங்கிக்க முடியாதுதான். ஆனாலும் என்ன பண்றது, பழகிக்கிடுவா. இப்படிதான் செல்லம் கொடுங்க, அவ பழகிக்கிறவா. சரி அத்தை, நீங்க போங்க. சரிம்மா. கனி, ரொம்ப சேட்டை பண்ற. வா பாட்டி கூட. பாத்து போ. யாதிரா, உங்ககிட்ட இதை கேட்கலாமா வேண்டாமான்னு தெரியல. இருந்தாலும் ரொம்ப நாளாக கேட்கணும்னு தோணுச்சு. நீ அப்படிப்பட்டவ இல்லை. இருந்தாலும் அதை கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் இப்போலாம் கனி அனிதா வந்ததுலேருந்து அனிதா கிட்டே ஓட்டிக்கிறான்னு உன் மனசுக்குள்ள ஏதாவது இதுவா? நம்ம கிட்ட பேச மாட்டேன், ஓட்ட மாட்டேன்னு மனசுக்குள்ள ஏதாவது நினைக்கிறியா என்ன? ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா இதை என்கிட்ட போய் கேட்டீங்க பார்த்தீங்களா? சரி ஓகே, கேட்கணும்னு தோணுறதுல தப்பு கிடையாது. அப்படிலாம் இல்லை அத்தை. நான் எதுக்கு அப்படி நினைக்க போறேன்? ஏன் கனி எனக்கு மட்டும்தான் பொண்ணா? நான் தான் பெத்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அனிதாவுக்கு அவள் பொண்ணு தான். எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவ எங்க இருந்தா என்ன, எனக்கு சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு இடத்துல கூட மாமியாரும் மருமகளும் சண்டை போடணும்னு ஒரு தூண்டலவே கொடுக்கவே மாட்ட போலியே. ஏன் அத்தை, என்கிட்ட சண்டை போடணுமா என்ன? நானும் அதுக்கு தான் ட்ரை பண்றேன். ஆனா நீ தான் சண்டைக்கே வர மாட்டேங்கிற. நான் என்ன பண்றது? சரி விடு. பாத்தியா மாமியா இருக்கு. அதெல்லாம் ஒரு நாள் நம்ம சண்டை போட வேணாம். எப்போதுமே பாசமா இருப்போம். நம்ம ஏன் டிவி சீரியல்லாம் பாக்குறது இல்லையா? மாமியார் மருமகள் அடிச்சு மல்லு கட்டது அப்படிலாம் இல்ல. எனக்கு என்னைக்குமே நீங்க அம்மா. சண்டை போடலாம், ஆனா அர்த்தமுள்ளதா இருக்கணும். ஓகே, இதுக்கு சண்டை போடக்கூடாது. போங்கட்ட. சரிம்மா சரி. என்ன குட்டிமா, ரெடியா இங்க வந்து நிக்கிறேன்? நைட்ல எனக்கு தூக்கமே வரல. சரி, நம்ம தான் எந்திரச்சு ஃபர்ஸ்ட் கிளம்பணும்னு பார்த்தா யாருமே காணோம். நான் தான் ஃபர்ஸ்ட் கிளம்பிருக்கேன். எனக்கு அப்புறம் நீ கிளம்பிருக்க. தூக்கம் வரலையா? ஏன்டா குட்டிமா? அம்மா சொன்ன மாதிரி நான் தனியா தூங்கிட்டா கூட தூங்கிருப்பேன். அவங்க கூட எல்லாம் சேர்ந்து கசகசன்னு பேசி நீ தூங்க விடல. சரி, பஸ்ல போகும்போது தூங்கிக்கலாம் தான். ஓ சரி, அண்ணன் பக்கத்துல உட்காந்து வா. கண்டிப்பா அண்ணன் நல்லா தூங்க வைக்க. அண்ணன் பக்கத்துலயா? நோ நோ நோ, இங்க பாரு, நீ மறந்துட்ட. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ உன் பொண்டாட்டி கூட, ஐ மீன் என் அண்ணி கூட தான் உட்காந்து வரணும். நான் தனியா உட்காந்துப்பேன். அதெல்லாம் முடியாது. ஏன்? கல்யாணம் ஆயிட்டா உன் அண்ணி என்ன தனியா உட்கார மாட்டாங்களா? அப்படிலாம் இல்ல. அப்படி பார்த்தாலும் உன் அண்ணி உனக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நீனாலும் உட்காந்துக்கலாம். அண்ணியே சம்மதம் சொன்னாலும் சரி, நீயும் அண்ணியும் தான் ஒண்ணா இருக்கணும். நான் தனியா இருந்துப்பேன். அண்ணா, உன் பாசம் என்கிட்ட ரொம்ப நிலையானது. ஆனா அன்னைக்கு இப்ப கிடைச்சிருக்க பாசம் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி தான். புரியுதா? வர வர ஹரிமாக்கு நல்ல பொறுப்பால பேச தெரியுதே. என்ன பண்றது, வாழ்க்கையில சில பல வழிகளை தாங்கினா தன்னால பொறுப்புங்கிறது வந்துடுது இல்லைண்ணா. குட்டிமா என்ன? இல்லைண்ணா, எனக்கு எது தெரியுது. விளையாட்டு போக்குல இருந்த என்ன திருமண வாழ்க்கைங்கிற பந்தத்துக்கு அப்புறம் தானே பொறுப்பெல்லாம் வந்தது. நான் அதை சொன்னேன். சரி விடு, அதை விடு. இப்போ ஹாப்பியா இரு, ஓகேவா? என் செல்லும் எப்போதுமே ஹாப்பியா இருந்தாதான் தங்கச்சி ஹாப்பி, ஓகேவா? நம்ம 2 பேத்துக்கான பாசத்தை யாருனாலையும் எப்போதும் மாத்திரவே முடியாது, ஓகேவா? என் கொறுப்பு தங்கம். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே. பார்த்த பிறகுதான் சோதனை
காலம் நீ மீண்டும் தோன்றியதால் என் வாழ்வில் திரும்பவும் சோகம் என் வீட்டு பக்கம் வந்து விடாதே நாய்கள் வச்சிருக்கேன் உன் பேரை வச்சுத்தானே தினமும் அதட்டி கூப்பிடுவேன் பேய்கள் என்ற புரளியை ஒன்ன பார்த்தத நம்பியிருக்கேன் குடிச்சக பிசாசு மறுபுருவா நீதானே என்றிருக்கேன் என்னடா ஆ என்ன உண்மையை சொல்லு யாரு மோட்டர் ஆஃப் பண்ணது அதுவும் நம்ம ரூமுக்கு வர அந்த தண்ணி கனெக்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணது நான் தான் பிளம்பரை கூட்டிட்டு வந்து இதுக்கு மட்டும் ஆஃப் பண்ணி சொல்லி கேட் பால் அமர்த்திட்டு வந்தேன். இல்லையே அது எப்படி எல்லா ரூம்லயும் வாட்டர் வருது இந்த ரூம்ல மட்டும் ஏன் தண்ணி வரல சொல்லு. அதான் குடிச்சிட்டு வந்துட்டீங்களடி, அப்படிதான் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு இருக்க. நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு நீ பைத்தியக்காரனாக்கணும் அப்படித்தானே? ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இதுல இவ வேற. சும்மா சும்மா சந்தியா எப்ப பார்த்தாலும் பொள்ள காமிச்சிட்டு இருக்கான்னு நினைக்காத. என்ன ஓல பாரு உள்ள மட்டும் நான் மட்டும் சோப்பெல்லாம் போட்டுட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். தண்ணி வரலன்னு என்னடா பண்ணி இருந்திருப்பேன்? வேற என்ன, அப்பயும் என்னதான் கூப்பிடுவேன், சரண் சரண் தண்ணி கொண்டு வா தண்ணி கொண்டு வா. உனக்காக நான் போய் தண்ணி கேனுக்கு அங்க வச்சிருக்க இடத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து உனக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்காக தானே மோட்டர் ஆஃப் பண்ணேன். சி வெக்கமா இல்ல? இல்லடி வெக்கம் இல்லடி, என்னடி பண்ணுவ? கோவம் வருதா? கோவம் வருதோ மூஞ்ச பேத்துறேன். இப்ப குளிக்க போறீல, சுத்தமா எதுக்குமே தண்ணி வராத அளவுக்கு பண்ணிட்டு வரேன் பாரு. அப்படியே உள்ளே கடை உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் போறோம். ஓ, நான் இல்லாம நீ போயிடுவ. எங்க போ பார்க்கலாம். ஏன் போக முடியாதோ? அதெல்லாம் போவோம். சரி, இப்போ கல்யாணம் பண்ண போறதே உனக்கும் எனக்கும் தானே. நான் இல்லாம என்ன சும்மா போய் தாலி கட்டிப்பியா? ஏன் வேர்க்கனே தாலி கட்டிருக்கீல, திரும்ப வேற தாலி கட்டணுமோ? இது ஒரு சம்பிரதாயம், அவ்வளவுதான். ஓ ஓகே. டேய், கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவ விருப்பத்தோட ரொமான்ஸ் பண்றவன் தான்டா உண்மையான புருஷன். நீ 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 எவ்வளவு கேவலமா நடந்துக்கற. நீ புருஷனா? இல்லடி, நான் பொண்டாட்டி, என்ன பண்ணுவ? டேய் வேணாம், கோவப்படுத்தாத. இப்படிதாண்டி பண்ணுவேன், என்ன பண்ணுவ? இம்ச 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 வர்ற கோத்து உன்னை கொன்றுவேன். அப்படியா, எங்க கொள்ளு பார்க்கலாம். ஐயோ, உன் கூட சண்டை போடுற மூட்ல இல்ல, நான் கிளம்பணும். கிளம்பு. வெளிய போ, ட்ரெஸ் மாத்தணும். மாத்து. இங்க பாரு, மரியாதை வெளிய போ. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும், இப்பவே சொல்லிட்டேன். பண்ணுடி, நான் உன் புருஷன் தானே. ஏன் பண்ணு. சரண், நான் டீசெண்டா சொல்லும் போதே கேட்கணும். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ மூடிட்டு நான் சொல்றதை கேளு. ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுட்டா. சாரி சாரி சாரி. போட வெளியே. நான் சும்மா தான் அப்படி பண்ணேன், நான் வேணும்னு பண்ணல. சாரி சாரிடி ப்ளீஸ். நானும் சாரி. என்ன, நானும் திட்டிருக்க கூடாது. ரொம்ப சாரி. சாரி, இதனால என் மேல உனக்கு ரொம்ப கோவம். ஏய், ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போய் முதல்ல போய் குடி, இல்லைனா வெளியே போன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். சாரி, ரொம்ப சாரி. ஏதோ அறிவில்லாம. பயந்துட்டியா? இல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணானா நீ கோவப்பட்டு நிஜமாவே ரொம்ப ரொம்ப பயம் வந்துருச்சு. சாரி, இனிமே சண்டை போட மாட்டேன். டேய் முண்டம், நீ சண்டை போடலைனாதான் உன் கூட நான் சண்டையே போடுவேன். சண்டை போடுறதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அப்படி ஒன்றும் ஓடிட மாட்டேன். இதெல்லாம் சர்வசாதாரணமான சண்டை, இது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? என் செல்லம், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? போய் குளிப்போம். என் கூட தான் விளையாட முடியும், வேறு யார் கூட விளையாட முடியும்? சாரி. சாரி சொல்றதுக்கு தான் இப்போ நீ என்கிட்ட அட்டி வாங்க போறேன். சாரிக்கு பதிலா ஐ லவ் யூ. ஐயோ, நீ இப்படிலாம் பண்ண யாருக்குடா கோவம் வருது? கோவம் வந்தா கூட அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடணும் போல இருக்கு. செல்லம் போ. உன்னை மறந்து நீ தூக்கத்தில் சிரித்தாய், தூங்காமல் அதை கண்டு ரசித்தே. தூக்கம் மறந்து நான் உன்னை பார்க்கும் காட்சி கனவாக வந்ததென்று நினைத்தேன். கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். எல்லாரும் ஏறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஏறியாச்சுல? டிரைவர் வண்டி எடுக்க சொல்லிடுறேன். டிரைவர் வண்டி எடுங்கப்பா. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்களா, இல்ல பாதிலே விட்டுட்டு வந்துட்டோமா? எல்லாம் பக்கத்துல இருக்க ஆளுங்களை செக் பண்ணுங்க. மாமா எல்லாருமே வந்தாச்சு. இனி என்ன, ஜாலியா ஆட்டம் பாட்டு கும்மாடம் தான். இங்க இருக்கவங்க எவனையாவது எந்திரிக்க சொல்லி எவனுமே எந்திரிக்க மாட்டானுங்க. எல்லாம் சேஃப்டியா ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கானுங்க. டே சரணு,
சரண் சரண் என்ன அம்மா என்ன சொன்னாங்க? கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் பொண்டாட்டி கூட இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் என்ன நீ பக்கத்துல தூங்க கூடாதுன்னு சொன்னாங்க, உட்கார கூட கூடாதா? ஓ நான் ஏன் சந்தியா கூட தான் உட்காந்து வருவேன். வேற ஒண்ணும் இல்ல, அவனுக்கு ஆள் இல்லங்க, கொஞ்சம் போறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. என்னடா தடியா? ஹரி வாய் அடக்கி வச்சுட்டு வா. அப்படிலாம் இல்ல, எல்லாரும் அவங்கவுங்க ஆள் கூட தான் உட்காந்துருக்காங்க. நான் மட்டும் தனியா பிரிஞ்சிருக்கணுமோ? ஒருவேளை நான் மட்டும் பிரிஞ்சிருக்கணும், எல்லாத்தையும் மொத்தமா கூட்டிட்டு வா, அப்பனாதான் பிரிஞ்சு வர முடியும். இல்லைன்னா என்னால எல்லாம் வர முடியாது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சான்ஸ் தெரியுமா? யாராவது மிஸ் பண்ணுவாங்களா என்ன? என்ன என்னன்னு கேட்டேன். நம்ம ட்ரெயின்ல போனோம்ல, ஞாபகம் இருக்கா? அப்போ கூட இவ்வளவு ஹாப்பியா இல்ல, ஆனா இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்க. மானத்தை வாங்காத. என்ன எல்லாரும் உட்காந்துருக்காங்கல்ல லூசு. ஆ நீ என் பொண்டாட்டிடி, நான் யார்கிட்ட என்ன பர்மிஷன் கேட்கணும்? நான் அப்படிதான் பாப்பேன். எங்க கருகிற வாட வருது ரசை, முதல்ல கருகிற தூக்கி வெளியே வீசுங்கடா. ஜட்டிக்காக சண்டை போட்டவனா இருக்கும். டே ஆகவனி வாய் மூடி, என்ன வேறுனே செம்ம கடுப்புல இருக்க. வாரி குண்டம்மா, கேவல ஒரு ஜட்டி வாங்கி போடுறதுக்கு ஆளுகிட்ட வக்கில்ல, அண்ணங்கிட்ட போய் சண்டை போட்டு வர்றான். நீ சாத்து என்ன, உனக்கு அதுக்கு கூட வக்கில்ல என்ன? ஆமா, உடனே ஆளை சொன்னு உனக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வந்துடும். நீ பாரு, கடைசி காலத்துல ஒரு ஜட்டி வாங்கி கொடுக்கறது கூட வக்கில்லாம போய். ஐயோ சத்தியமா முடியல, சரியான சிரிப்பா வருது. ஒரு வார்த்தை சொன்ன திருவார்த்தையா சொல்லிட்டேன். ஏ போதும் போதும்டா, ரொம்ப தாட்ட கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு பாட்டையாவது போடுங்க, யாராவது பாட்டாவது பாடுங்க, நல்லா இருக்குன்னு பாக்குறீங்க. இதெல்லாம் பார்த்து நீங்க தலையில எழுதி வச்சுட்டே சரண்டு, இதெல்லாம் சரியில்லாமா. ரொம்ப பண்ணாத என்ன? இதுல இருந்து என்ன தெரியுது? நீ அவரை லவ் பண்ற. ஆமாடி, இப்ப என்ன பண்ணுவ? சாத்திட்டு நான் சொல்லல மாம்சே, பாத்தீங்களா? இதெல்லாம் சரியில்லை மாம்சே. எதுமா சரியில்லை? லவ் எல்லாம் பண்றீங்க, ஒரு வார்த்தை சொல்லல. ஐயா நானும் லவ் பண்ணல சீச்சி, எனக்கு இந்த லவ் ஸ்மெல்லே பிடிக்காது, அது ஒரு பேட் ஸ்மெல். சரி விடு, நான் சில டைம் உண்மையை ஒத்துக்கிற போது கொஞ்சம் கசக்கதான் செய்யும், டக்குன்னு ஒத்துக்க முடியாதுதான், அக்செப்ட் பண்றேன். சட்ட சாத்து என்ன உன்னில என் பக்கத்துல கூட சரண்டு எந்திரிச்சிங்க வாடா சரண்டு, நீ இல்லாம டைப்பே ஆகவே மாட்டேங்குதுடா. மகேஷ் சும்மாவே வரமாட்டே அப்படித்தானே? எப்படி அத்தா சும்மா வர சொல்றீங்க? அது மகேஷ் கூட நேரம் வாயை அடக்க முடியுமா? இல்ல அடக்கிதான் அவர் வருவாரு நீங்க நினைக்கிறீங்களா? எதையாவது பாட்டையாவது போடுங்களா, அவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஆமா, பின்ன எல்லாரும் என்ன பல்ல பல்ல காமிச்சிட்டு இருந்தா கோவருமா வராதா? ஆளுக்கு ஒரு திசையில உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரே வயிற்றுச்சலா இருக்குதுல்ல. மகேஷ் கூட நேரம் இந்த டீ குடிக்கிறீங்கன்னு ஸ்டாப் பண்ணுவாங்கல்ல, அப்போ நம்ம ரெண்டு பேரும் பிளேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். வந்து இந்த எப்படி சொல்றது, சாம்பிராணி போட்டா எப்படி உட்காந்துருப்போம் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. உங்க அண்ணன் கூட வந்து நீங்களே உட்காந்துக்கோங்க. ஓய் என்ன பின்ன எப்படி இருக்கும்? என்னங்க நீ இப்படி சொல்லிட்டீங்க? எங்க அண்ணன் ரொமான்டிக் ஹீரோ நினைச்சு இப்படி சொல்லிட்டீங்களே. ஆமா, நீங்க ஏன் கிடந்தாரு? நீங்க வேற கீழே உட்காந்துருக்காரு நம்மளுக்கு முன்னாடி, அவரை ரொமான்டிக் ஆல்டு சொன்னா கூட பரவாயில்ல. என்ன லுக்கு? என்ன அக்கா ரொமான்டிக்கான ஆள்னு சொன்னாங்களா? அதான் எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படி ஒன்றும் தெரியல, அதான். அண்ணி சொன்னாங்களா? அதுக்கு போ. அனிதா, சில டைம் இந்த ஆம்பளைங்க உண்மையை ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அது என்னமோ உண்மைதான்க்கா. ஏய் என்ன பஸ்ஸுன்னு பாக்குறேன், ஃபேமிலியில உட்காந்துட்டு இருக்காங்க, தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருந்த அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஓ, நான் என்ன வம்பிழுத்தேன்? பாக்குறேன்டா செல்லம். இந்த செல்லம் யாருக்கு? யாருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவரா இருக்கு. எல்லாருமே அவனுக்கு விஷயத்துல சரியா தான் இருக்கிறானுங்க, என்ன தவிர நான் மட்டும் தான் சாணி தட்டுறதுக்கு உட்காந்துருக்கேன். சரி போய் ஒண்ணு கேட்டு போல, நீ பின்னாடி போய்க்கும், உன் கூட உட்காரு, யாரும் முன்னாடி ஒரு சொல்லு, முடிஞ்சு போச்சு. அதோட செருப்படி வாங்கி சாகணுமா? சாத்திட்டு உட்காரு. என்ன நான் வரைக்கும் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். ஜட்டி காடன் என்கிட்ட வப்பிடுத்து வந்துடா நீ. அக்கா, உன் ஆளுக்கும் என் ஆளுக்கும் என்ன வித்தியாசம் நீ நினைக்கிற? ஏய், என் ஆள் நல்ல வண்டி, அவனதான் சொன்னா அவளதான் பாத்துக்கோ. அப்போ என்ன லவ் பண்ற இந்த முண்டம் கேடு கட்டவர் அடிக்கிற, இல்லைன்னா நீ கேடு கட்டவன் தான். ஏன்டா மாதவா, ஏன்டா ஆரஞ்சு மண்ணில கூப்பிடாமன்ட்ட வந்துதான் செம்மையா இருந்திருக்கு தெரியுமா? ஏன்டா கலாச்சி தள்ளுறதுக்கா? பேசாம இரு. பேசாமதி நல்லா கிராமமோ? நல்ல கிராமம் தான். அதை விட அங்க இருக்கிற எப்படி சொல்றது, அந்த இயற்கையெல்லாம் சூப்பரா இருக்கும். அங்க போனா திரும்ப வரவே முடியாது. ஆமா, கம்மு மாதிரி ஒட்டிப்போம். ஆனா அங்க கம்மு மரம் இருக்கு. நீ சட்ட சாத்திப்பா, சும்மா எருமை சனி மூஞ்சி நடிச்ச மாதிரி நான் உட்காந்துட்டு இருக்கானுங்க. இல்ல தெரியாம தான் கேட்கறேன், நல்லா சிரிச்சு கும்பல்மா சிரிப்பேன். நம்ம பெரியவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டெல்லாம் போட்டா எப்படி இருக்கும்? டிரைவர் அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ப்ளூடூத் ஆன் பண்ணி சொல்லி நான் கனெக்ட் பண்றேன் பாரு, டான்ஸ் பயங்கரமா ஆடுறோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா, இயற்கையை ரசிச்சுட்டு வா.
உனக்கு என்ன, நீ உன் பொண்டாட்டி கூட உட்காந்துட்டு இருக்க, இயற்கையை ரசிக்க சொன்னா உன் பொண்டாட்டி உனக்கு இயற்கையே தெரியும். நாங்களும் அப்படியா என்ன, நாங்களும் சிங்கிள்ஸ். வாய் திறந்துருவேன்னா வாய் மூடிட்டு இருந்தேன். டேய் டேய் எருமை, ஏய் மூடிட்டு வாடி, இவ ஒருத்தி எருமை பண்ணிக்கிட்டு. எதுக்கு என்னவே பாக்குற? என் கண்ணு அப்படிதான் பார்க்கும். என்ன பண்ணுவீங்க? என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றியா? ஆமா, உங்ககிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? ரொம்ப பண்ணாதடி. குறைச்சே பண்றேன்டா. எல்லாரும் எருமச்சா நீ மூஞ்சில அப்புறமா தான் உட்காந்துருப்பானுங்க. செய் கருமத்தை. சரி நம்ம ஹெட்செட்டாவது போடுவோம். டேய் பாட்டு போட சொல்லிட்டேன், பேசாம வாடா. உன் வாய் வச்சு நீ சும்மாவே இருக்க மாட்ட போல. அந்த பயம், பாட்டு போட சொல்லுங்க. கேட்காமலே வருது. அதெல்லாம் அப்படிதான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்படியே நம்மளோட பயணம் போயிட்டே இருக்கணும்னு. ஓஹோ. ஒலியெல்லாம் மௌனத்தில் இசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய், காதில் பேசினாய். இப்போ ஏன் இவ்வளோ நேரம்? காத்து வரல, ரொம்ப பேர்த்துச்சா அதான். ஓ சரி, இந்த சைடு வந்து உட்காந்துக்கலாமே. இல்ல இல்ல, இதுவே நல்லா தான் இருக்கு. ஓ ஓகே. நீ எதுக்கு என்ன பாக்குற? அங்கிட்டு திரும்பி உட்காரலாமே. எனக்கு காற்று ரொம்ப அடிக்குது, அதனால நான் இங்கிட்டு பார்த்து உட்காந்துக்கிறேன். மொழியெல்லாம் மௌனத்தில் விழியாலே வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய், கண்ணால் பேசினாய். 100 ஆண்டு உன்னோடு வாழ வேண்டும் மண்ணோடு, பெண்ணுனை தேடும் எந்தன் வீடு. நான் பகலிரவு, நீ கதிர் நிலவு, என் வெயில் மழையே, உன் கொடை அழகு. நீ வேண்டுமே இந்த நிலையிலும் எனக்கென நீ போதுமே. வாசுகி, ஓய் வாசுகி, எங்க இருக்க வாசுகி? சீக்கிரம் வா. என்ன பாட்டி? இவ்வளோ நாளா நீ ஆசைப்பட்டுட்டு இருந்தீல ஒரு விஷயம், அது இன்னைக்கு நடக்க போகுது. சந்தோஷத்துல துள்ளி குதிக்க வேணாம். என்ன பாட்டி சொல்ற? உன் மாமங்காரணிகள்லாம் வந்துட்டானுங்க, அதுவும் உன்னோட மாமா வந்துகிட்டே இருக்கானா. என்ன சொல்ற?